நம்மளில் பல பேருக்கு குக்கர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிச்சனில் எது இருக்கோ இல்லையோ குக்கர் இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கறது குக்கர் மட்டும்தான். சாப்பாட்லேருந்து சாம்பார்லேருந்து எது வேணாலும் நம்ம டக்குன்னு செஞ்சுட்டு வெளியே வந்துடலாம். ஸோ அப்பேற்பட்ட குக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன தான் நம்ம டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் தட்டு மேலே இருக்க குக்கர் மூடி வந்து கண்டிப்பாக வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிரும். கீழே இருக்க கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நின்று மெதுவாகவே செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ நான் குக்கருக்காக மட்டுமே நம்ம நினச்சிட்ருக்க சில பேருக்காகவும் பல பேருக்காகவும் இந்த டிப்ஸ். குக்கர் உள்ள ஸ்பூன் போடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை நானுமே ஃபாலோ பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம என்ன தான் உள்ளுக்குள்ள டிப்ஸை பண்ணாலும் வெளியே நம்ம வாஷ் பண்ணி தான் ஆகணும். அது பொங்கி வரதான் செய்யுது. ஸோ நம்ம எப்படியும் வாஷ் பண்ண போகிறோம். பட் வாஷ் பண்ணுறத கொஞ்சம் சிம்பிளாக வாஷ் பண்ணலாமே. நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணும்போது குக்கர் மேலே கொஞ்சமாக ஆயில், அது எந்த ஆயில் வேணால் இருக்கட்டும், கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே விழுறத சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதாவது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். என்ன தான் ட்ரையே ஆனாலும் அது ட்ரையே ஆகாது. ஸோ நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணும்போது ஈஸியாக